அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிறைந்த எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு அருளி இருக்கின்ற இந்த ரமலானுடைய மாதத்தில் நன்மைகளை எதிர்பார்த்தவர்களாகவும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் காட்டித் தந்த வழிமுறையின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கும் அதன்படி செயல்படுவதற்கும் இறைவன் திருமறை குர்ஆனில் பல்வேறு விதமான அறிவுரைகளை நமக்கு சொல்லித் தருகின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பல்வேறு விதமான அறிவுரைகளை, உபதேசங்களை நமக்கு செய்கின்றார்கள். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லுகின்றான், லகத் கான ஃபீ கஸஸிஹிம் இப்ரத்துன் லில் உலில் அல்பாப். சிந்திக்கக்கூடிய சிந்தனையாளர்களுக்கு இறைவன் சொல்லக்கூடிய வரலாறுகளில் படிப்பினை இருக்கிறது. திருமறை குர்ஆனை இரண்டு விதமாக நம்ம பிரிச்சுக்கலாம். ஒண்ணு என்னன்னா, இறைவன் மக்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரைகள். அது தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜி, தான தர்மங்கள், இப்படி இறைவன் சொல்லக்கூடிய நல்ல விஷயமாக இருந்தாலும் சரி, அல்லது பொய் பேசாதீங்க, மோசடி செய்யாதீங்க, பிறருடைய பொருளை திருடாதீர்கள், இணை வைக்காதீர்கள், வட்டி வாங்காதீர்கள், மது அருந்தாதீர்கள் என்று சொல்லி இறைவன் தடுக்கின்ற விஷயங்களாக இருந்தாலும் சரி, இது ரெண்டுமே ஒன்று. அதாவது இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் எப்படி வாழ வேண்டும், அந்த வாழ்க்கைக்கு தேவையான அறிவுரைகள் என்ன என்பதை இறைவன் இது போன்ற வசனங்களின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகின்றான். இன்னும் சில இடங்களில் அல்லாஹ் பேசக்கூடிய செய்தி என்பது வரலாறுகளாக பதிவு செய்யப்படும். இறைவன் பேசக்கூடிய வரலாறுகளில் நல்ல மனிதர்களுடைய வரலாற்றை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறாக இருக்கட்டும், லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு, ஃபிரௌனுடைய மனைவியினுடைய வரலாறு, இப்படி இறைவன் நல்லவர்களுடைய வரலாற்றையும் நமக்கு பேசுகின்றான், நபிமார்களுடைய வரலாறுகளையும் நமக்கு பேசுகின்றான். அப்ப இறைவனால் சொல்லப்பட்ட இந்த திருக்குர்ஆனில் சாதாரண அறிவுரைகள் என்று பொதுவாக இருக்கும். அது நல்லது கெட்டது எல்லாம் கலந்து இருக்கும். அதே மாதிரி இறைவன் இந்த திருமறை குர்ஆனில் சில வரலாறுகளை நமக்கு சொல்லுகின்றான். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறில் இருந்து கடைசியாக அனுப்பப்பட்ட நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறு வரை இறைவன் பேசுகின்றான். இந்த வரலாறுகள் எல்லாம் எதற்கு இறைவன் சொல்லுகின்றான் என்றால், இந்த வரலாறுகளை கொண்டு நாம் என்ன படிப்பினைகளை பெறுகிறோம். ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் இறைவனால் நபியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நபிமார்கள் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை எடுத்து சொல்வதற்காகவும், ஏகத்துவ கொள்கையை மக்களுக்கு மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பதற்காகவும், இறைவனுடைய வழியில் மக்களை அழைப்பதற்காகவும் என்னென்ன சிரமங்களை எல்லாம் அனுபவித்தார்கள், எப்படியெல்லாம் நன்மையின் பக்கம் மக்களை அவர்கள் அழைத்தார்கள், ஒரு கட்டத்தில் எப்படியெல்லாம் மனம் வெறுத்து அவர்களுக்கு எதிராகவே அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்த நபிமார்களும் இருக்கின்றார்கள். இப்படி பல வரலாறுகளை இறைவன் திருமறை குர்ஆனில் நமக்கு அடுக்கடுக்காக அடுக்குகிறார். முதலாவதாக மனித படைப்பை பற்றி இறைவன் பேசுகின்றான். நபிமார்களுடைய வரலாறுகளிலேயே எல்லா நபிமார்களுக்கும் உள்ள ஆரம்பம், மனிதனுடைய ஆரம்பம் என்பதே நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். பொதுவாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிமார்களை பற்றி பேசுகின்ற பொழுது, வலக்கத் பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூல், எல்லா சமூகத்திற்கும் நபி முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களில் இருந்து கடைசியாக அனுப்பப்பட்ட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் எல்லா சமூகத்திற்கும் நான் இந்த தூதர்களை அனுப்பியிருக்கின்றோம். அப்படி வந்த தூதர்கள் என்ன பணியை செய்தார்கள்? அல்லாஹுவை மட்டும் நீங்கள் வணங்கிக் கொள்ளுங்கள், தீய சக்திகளை விட்டும் நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் என்று மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்வதற்காகவும், ஏகத்துவ பிரச்சாரத்தை
செய்வதற்காகவும் இந்த நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள் என்று நபிமார்களுடைய வரலாற்றை சொல்லுகின்றான் அல்லாஹ். நீங்கள் பொதுவாக எடுத்து பாருங்கள், அதிலே அல்லாஹுவால் சிறப்பிக்கப்பட்ட வழிகாட்டப்பட்டவரும் இருக்கிறார்கள். இது எல்லாமே நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அப்புறம். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு வந்த வழித்தோன்றல்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் அவர்கள் திசை மாறி செல்லுகின்ற பொழுது, தீய சக்திகளை அவர்கள் வணங்குகின்ற பொழுது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை புறக்கணித்து வேறு பக்கம் அவர்கள் செல்லுகின்ற பொழுது அவர்களை தடுப்பதற்காகவும் அவர்களுக்கு மத்தியில் மார்க்கத்தை எடுத்து சொல்வதற்காகவும் இந்த நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள். ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு என்ன? இறைவனால் படைக்கப்பட்ட முதல் மனிதர். இந்த முதல் மனிதனை பற்றி இறைவன் திருமறை குர்ஆனில் என்னென்னலாம் பேசலாம். ஏனென்று சொன்னால், திருமறை குர்ஆன் மொத்தமா ஒரே சூரா கிடையாது. 2வது அத்தியாயத்துல நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் பேசுறான்னா வெறும் 2வது அத்தியாயத்துல மட்டும் பேசியிருக்க மாட்டான். 7வது அத்தியாயத்துல பேசியிருப்பான், 49வது அத்தியாயத்துல பேசியிருப்பான். இப்படி பல அத்தியாயங்களில் பல நபிமார்களுடைய வரலாறு பிரித்து பிரித்து என்ன பண்ணப்படும், பேசப்படும். இப்ப அதையெல்லாம் தெளிவுபடுத்தும் விதமாகத்தான் இந்த நபிமார்களுடைய வரலாறு மக்களுக்கு சுட்டி காட்டப்படுகிறது. நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்லுகின்றார். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய படைப்பு எப்படி, அதை பற்றி இறைவன் சொல்லுகின்ற பொழுது, இன்ன மஸல ஈசா இந்தல்லாஹ் கமஸலி ஆதம் ஹல்கஹு மினத் துராப். ஈசா நபிக்கு உதாரணம் யார் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். சூரத்துல் ஆல இம்ரானில் ஈசா நபிக்கு அல்லாஹ் ஒரு உதாரணத்தை சொல்றான். ஈசா நபிக்கான உதாரணம் என்னன்னா, அவர்கள் யாரை போன்றவர்கள் என்றால் ஆதமை போன்றவர்கள். ஆதமை எப்படி அல்லாஹ் மண்ணில் இருந்து படைத்தானோ, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எந்த ஒரு விஷயமும் இல்லாமல், எந்த ஒரு பொருளும் இல்லாமல் வெறும் களிமண்ணில் இருந்து அல்லாஹ் படைத்திருக்கின்றான். இந்த படைப்பை போன்றுதான் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் படைத்தான் என்று இந்த திருமறை குர்ஆனில் இறைவன் சொல்கின்றான். அல்லாஹ் அடுத்து சொல்கின்றான், காலலகு குன் ஃபயகுன். ஒரு பொருளை அல்லாஹ் ஆக வேண்டும் என்று நினைத்து விட்டான் என்றால் அதற்காக அல்லாஹ் கஷ்டப்படலாம் தேவையில்லை. நம்மள மாதிரி ஒரு வீடு கட்டணும்னா அதுக்கான சிரமம் இருக்கும். அல்லது ஏதோ ஒரு வகையில் எந்த பொருளை நாம் அடைய வேண்டும் என்றாலும் அதற்கு ஒரு சிறிய முயற்சினாச்சு நம்ம குறைஞ்சபட்சம் காசை எடுத்துட்டு போய் கடையில முதலாளிட்ட கொடுத்து அந்த பொருளை வாங்கிட்டு வருவோம்ல, அந்த வேலை கூட அல்லாஹ்வுக்கு கிடையாது. குன் ஃபயகுன், ஆகு என்று சொன்னால் ஆகிவிடும். இதன் அல்லாஹ்வுடைய ஆற்றல். இந்த ஆற்றலை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாம் எதிலிருந்து படைத்தோம்? மண்ணில் இருந்து நாம் படைத்தோம். மண்ணில் இருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைப்பு என்பதே மண்ணில் இருந்த மனுஷா. அல்லாஹ் சொல்லக்கூடிய ஜின்கள், மலக்குமார்கள் இதெல்லாம் நீங்க எடுத்து பாருங்களேன். ஜின்கள் எதால் படைக்கப்பட்டார்கள்? அவர்கள் நெருப்பால் படைக்கப்பட்டார்கள். மலக்குமார்கள் எதால் படைக்கப்பட்டார்கள்? ஒளியால் படைக்கப்பட்டார்கள். மனுஷன் எதால படைக்கப்பட்டான்னா மண்ணால படைக்கப்பட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் மூதாதை, அவர்தான் ஆணிகள். இவர்களுடைய பயணம் எல்லாமே இதை சார்ந்துதான் இருக்கும். மலக்குமார்கள் ஒளியால் படைக்கப்பட்டதுனால 7 வானங்களுக்கும் ஏறி சென்றுட்டு வரலாம். நீங்க அதான் அறிவியல் சொல்லுது. ஒளியினுடைய வேகத்தில் பயணித்தால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? பல வானங்களை கடந்து நம்ம போக முடியும். நம்ம ஒரு கேலக்சியில பயணம் பண்றோம், இந்த வீட்டுல பயணம் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் ஏறி மனுஷன் முதல் வானத்தை அடையல. ஆனா மலக்குமார்கள் நபிமார்களிடத்துல வகி எங்க கொண்டு வருவாங்கன்னா 7 வானத்திற்கு அப்பால் இறைவனிடத்திலிருந்து அந்த வகி செய்தியை கொண்டு வருவாங்க. அவர் ஒவ்வொரு வானத்தையும் அவர்கள் கடந்து வருகிறார்கள் என்றால் அவர்கள் ஒளியால் படைக்கப்பட்டவர்கள். அதே மாதிரி ஜின்கள் எடுத்துங்க, முதல் வானம் வரை அவர்கள் செல்வார்கள். முதல் வானம் வரை சென்று அல்லாஹ் மலக்குமார்களுக்கு இடக்கூடிய கட்டளையை அவர்கள் ஒட்டு கேட்பார்கள். அந்த ஒட்டு கேட்டதை கொண்டு என்ன செய்வானா, ஒரு ஜோசியக்காரன் சொல்லுவோம். ஒரு ஜோசியக்காரன் குறி சொல்றான்னு வச்சுங்க, ஒரு 10 பேருக்கு அல்லது ஒரு 100 பேருக்கு குறி சொல்லுவான். அப்படி குறி சொல்றதுல 1-2 செய்திகள் அல்லாஹ் கட்டளையிடுவான்ல, மலக்குமார்கள் கட்டளையிடக்கூடிய அந்த கட்டளைகளை ஒட்டு கேட்டு என்ன செய்வாங்களா, ஜோசியக்காரனுடைய காதுகளில் போடுவார்கள். 1-2 செய்தி அவன் என்ன செய்வான், சரியாக சொல்லிவிடுவான்.
முதல் வானம் வரை அவர்கள் ஏறி செல்கிறார்கள், பறந்து செல்கிறார்கள் என்றால் நெருப்பு அந்த அந்த அளவுக்கு போகும். மனுஷனை பாருங்க, மண்ணு ஏதாச்சும் ஒண்ணுதான் அவனை நவுத்திட்டு போகணும், ஒண்ணு தண்ணி அடிச்சுட்டு போகணும், அப்படி இல்லையா காத்து மனுஷன் அப்படி தூக்கிட்டு போகும். இவ்வளவுதான், இப்படிதான் நடக்கும். ஏனென்றால் மனுஷன் எதனால படைக்கப்பட்டிருக்கான்னா மண்ணால் படைக்கப்பட்டிருக்கின்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய படைப்பு என்பது எதனால இருக்கு அப்படின்னா மண்ணாலதான் இருக்கு. இன்னும் சில செய்திகள்ல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தன்னுடைய சாயலில் படைத்திருக்கின்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஹலக்கல்லாஹு ஆதம அலா சூரத்திஹி, அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னுடைய சாயலில் படைத்த. அல்லாஹ் மாதிரி கிடையாது. அல்லாஹ்வுடைய முகத்தை மாதிரியோ, அல்லாஹ்வுடைய கைய மாதிரியோ, அல்லாஹ்வுடைய கால மாதிரியோ இப்படி படைக்கல அல்லாஹ். அவர் அல்லாஹ்விடம் இருந்து ஒரு சாயல் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்கல்ல, உங்களில் ஒருவர் சண்டையிட்டுக் கொண்டால் நீங்க என்ன செய்யாதீங்க, ஒருவர் மற்றவரை முகத்தில் அடிக்காதீங்க. ஏனென்று சொன்னால் அல்லாஹ் தன்னுடைய சாயலில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்கிற சாயல் தான். இப்ப நம்ம முகம் மாதிரி அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சமயம் நம்ம முகம் மாதிரி அல்லாஹ்வுடைய முகம் இருக்குமா? நம்மளுடைய கால் மாதிரி அல்லாஹ்வுடைய கால் இருக்குமா? நம்மளுடைய கை மாதிரி அல்லாஹ்வுடைய கை இருக்குமா? அப்படி சிந்திக்க கூடாது. லைச கமிசிலகி செய்யும், அவனை போன்று எதுவுமே கிடையாது. இந்த உலகத்தில் இறைவனுக்கு ஒப்பான ஒன்று கிடையவே கிடையாது. அப்ப அல்லாஹ் தன்னுடைய சாயல், ஏதோ ஒரு வகையான ஒரு சாயலை நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றார், அது முகத்துல. அப்ப இதையும் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க, மிக அழகாக நமக்கு சொல்லுகின்றார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய படைப்பை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, தூலுஹு சித்தூன திரான், அவர்கள் அவர்களுடைய உயரம் எப்படி இருக்குன்னா கிட்டத்தட்ட அவர்கள் 60 அடி உயரத்திற்கு அவர்கள் இருப்பார்கள். ஃபலம்மா ஹலகஹு கால இதுவஹு ஃபஸல்லி, அல்லாஹ் அப்படிதான் படைச்சிருக்கான், தன்னுடைய சாயல்ல அவங்களை படைச்சி 60 அடியில அவர்களை படைத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. படைச்சிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான், மலக்குமார்கள் இருக்கக்கூடிய சபையில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க போறாங்க. போயிட்டு அல்லாஹ் சொல்லுகின்றான், அவர்களிடத்திலே போய் நீங்க என்ன செய்யுங்க, சலாம் சொல்லுங்க. அவர்கள் உங்களுக்கு சொல்லக்கூடிய பதில் தான் என்னது, உங்களுக்குள்ள அருள், உங்களுக்குள்ள கருணை அப்படின்ட்டு அல்லாஹ் அவர்களை படைத்தோன்னு சொல்றான். படைச்சு அதுக்கப்புறம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாம சொர்க்கத்திலிருந்து கீழே, அதெல்லாம் அடுத்தது. படைக்கிறப்ப எந்த நிலையில் அவங்க இருந்தாங்க, தன்னுடைய சாயலில் ஒரு மனித இறைவன் படைத்து அவனுடைய உயரம் எவ்வளவு, அவனுடைய உயரம் என்பது 60 அடிக்கு அல்லாஹ் படைச்சு மலக்குமார்களிடத்திலே சென்று அவரிடத்துல சலாம் சொல்றான். அப்ப நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இதை கேட்டுட்டு என்ன பண்றாங்க, போறாங்க. போயிட்டு அவங்கள்ட்ட என்ன சொல்றாங்க, வாழ்த்துக்கள் சொல்றாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு பதில் சொல்றாங்க. சொன்னோன்னு அவங்க என்ன சொல்றாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ்னு சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் கூட என்ன பண்ணாதீங்க, நிப்பாட்டாதீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ், உங்கள் மீது அல்லாஹ்வுடைய கருணை உண்டாகட்டும், உங்கள் மீது அல்லாஹ்வுடைய அருள் உண்டாகட்டும், ரஹ்மத் உண்டாகட்டும் என்று நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த மலக்குமார்கள் சொல்லி கொடுத்ததாக அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்றாங்க. இதோட மட்டும் அல்லாஹ்வுடைய தூதர் நிப்பாட்டாம அடுத்து சொல்றாங்க, ஒமன் யதுகுலு ஜன்னா, யாரெல்லாம் நாளைக்கு மறுமையில் நீங்கள் சுவனத்தில் நுழைவீர்களோ அலா சூரத்தி ஆதம், கிட்டத்தட்ட நீங்கள் ஆதமுடைய சாயலில் தான் என்ன பண்ணுவீங்க, சொர்க்கத்தில் நுழைவீர்கள். யஸாலுல் கல்க், ஆதமுடைய படைப்புகள் எல்லாருமே நாளைக்கு சொர்க்கத்துல நுழையிறப்ப நல்லது செஞ்சு சொர்க்கவாசிகளாக நாம் சொர்க்கத்தை அடைகின்ற நேரத்தில் நம்ம என்ன செய்வோமா, நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சாயலில் தான் என்ன பண்ணுவோம், அந்த சொர்க்கத்தில் நுழைவோம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய படைப்பை பற்றி பேசுறாங்க. அல்லாஹ் அவரை களிமண்ணால படைக்கிறான். அந்த களிமண்ணால் படைப்பது கூட எப்படிப்பட்ட படைப்பு அப்படின்னா தன்னுடைய சாயலில் அல்லாஹ் படைக்கிறான். 60 அடி கொண்டவர்களாக இறைவன் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்ததாக சொல்லுகின்றான். தன்னுடைய கையால் ஆதமை படைத்தோம் அப்படின்னு அதை ஒரு கேள்வி எல்லாம் கேட்பார். தன்னுடைய கையால படைச்சோம்னா அல்லாஹ்வுடைய கையில வானங்கள் பூமி எல்லாம் அல்லாஹ் ஒரு கையில உள்ளடக்கிறதா செய்திகள் வருது இல்ல. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவ்வளவு பெருசு இருந்தாங்களா? அப்ப அல்லாஹ் உவமையாக சில விஷயங்களை சொல்லுவான். அல்லாஹ் என்ன செய்வான், உவமையாக சில விஷயங்களை சொல்கின்ற பொழுது
அதை என்ன பண்ணுவாங்க, இப்படி எல்லாம் சில கேள்விகள் கேட்பாங்க. அப்ப நம்ம இதுல இருந்து விளங்கிக் கொள்ளக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய படைப்பு என்பது எந்த ஒரு மூலப்பொருளும் இல்லாமல் குன் ஃபயகுன், அல்லாஹ் ஒரு மண்ணை எடுத்து ஆகு என்று சொன்னவுடன் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஆயிட்டாங்க. எவ்வளவு உயரம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இருந்தாங்கன்னா, கிட்டத்தட்ட 60 அடிக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். இதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த செய்தியில் நமக்கு சொல்லி காட்டுகின்றார். அதே போன்று நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவியை பற்றி அல்லாஹ் பேசுகின்றார். அவர்களுடைய படைப்பு எப்படி இருந்தது? இப்ப ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்தாதான் ஒரு குழந்தை பிறக்கும். அதே மாதிரிதான் இப்போ இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களும், அந்த உயிரினங்களுடைய அதிகமான இனப்பெருக்கம் என்பது இதுதான், ஆண் பெண் தான். அப்போ ஒரு ஆணை அல்லாஹ் படைக்கின்றான், அவருக்கு ஒரு துணைவியை படைக்கணும்ல. அப்பதான் யாருமே இல்லையே, மனிதன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க. அப்ப அதை பற்றி இறைவன் சொல்லுகின்ற பொழுது, யா அய்யுஹன்னாஸ், மக்களே, இத்தகு ரப்பக்கும், உங்களுடைய இறைவனை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லது ஹலகக்கும் மின் நஃப்ஸி வாஹிதா, ஒரே ஒரு ஆன்மாவில் இருந்து உங்களை படைத்தானே, அப்படிப்பட்ட உங்களுடைய இறைவனை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களில் இருந்தே அவர்களுடைய துணைவி என்ன பண்றாங்க, அல்லாஹ் படைக்கிறார். அவர்களை தனியா அல்லாஹ் படைக்கல, நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மட்டும்தான் இறைவன் என்ன பண்றான், மண்ணால் படைக்கின்றான். மண்ணால் படைத்து அவர்களுக்கு துணையாக அல்லாஹ் ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கின்றான், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இவர்களை அல்லாஹ் எப்படி படைக்கிறான்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்ற ஒரு தனி படைப்பாக அல்லாஹ் படைக்கல. இவர்களில் இருந்து, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களில் இருந்து ஒரு படைப்பாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உருவாக்கியதாக இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லி காட்டுகின்றார். அதே போன்று நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த இடத்தில் படைக்கப்பட்டாங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொர்க்கத்தில் இருந்தாங்கன்னு, 7 வானங்களுக்கு அப்பால் இருந்தாங்க அப்படிம்பாங்க. அல்லாஹ்வுடைய அரசுகிட்ட இருந்தாங்கன்பாங்க, அல்லாஹ்வுடைய இருந்தாங்க அப்படிம்பாங்க. இப்படி எல்லாம் பல்வேறு விதமான கட்டுக்கதைகளும் இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளும் பொய்யான செய்திகளும் மக்களுக்கு மத்தியில் பரவக்கூடியதை நம்ம பார்க்கலாம். ஆனா அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லுகின்றார். அல்லாஹ் ஒரு சம்பவத்தை பேசுறான். மலக்குமார்கள் இருக்கக்கூடிய ஒரு சபைக்கு இறைவன் அந்த மலக்குமார்களிடத்துல ஒரு செய்தியை சொல்லுகின்றான். அல்லாஹ் என்ன சொல்றான்னா, இது கால ரப்புக்கலில் மலாஇகத்தி, மலக்குமார்களிடத்தில் அல்லாஹ் சொன்னானா, இன்னி ஜாயிலும் ஃபில் அர்லி ஹலீஃபா, நான் பூமியிலே ஒரு சமூகத்தை படைக்கப் போகிறேன். அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லுகின்றான். அல்லாஹ் எங்க படைக்க போறதா சொல்லல, அல்லாஹ் பொதுவா படைக்க போறதா சொல்லல. 7 வானங்களுக்கு அப்பால அர்ஷில் இருக்கக்கூடிய இடத்தில் அல்லாஹ் படைக்க போறதா சொல்லல. சொர்க்கத்துல அல்லாஹ் ஒரு இனத்தை படைக்க போறதா சொல்லல. அல்லாஹ் என்ன சொல்றான்னா, இன்னி ஜாயிலும் ஃபில் அர்லி, நான் பூமியிலே ஒரு சமூகத்தை படைக்க போகிறேன். மலக்குமார்கள் இருக்கக்கூடிய சபையில மலக்குமார்கள்ட்ட அல்லாஹ் சொல்றான். இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்க படைக்கப்படுறாங்க? எங்க படைக்கப்படுறாங்க? பூமியில தான் படைக்கப்படுறாங்க. சரி, இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்ட இடம் என்பது எதுலதான்? பூமியில தான் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டதாக இந்த செய்தியில நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வரலாறுகளில் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். இப்படி மலக்குமார்கள்ட்ட அல்லாஹ் கேட்டுட்டான். மலக்குமார்கள்ட்ட அல்லாஹ் கேட்டவங்க மலக்குமார்கள் என்ன பதில் சொல்லியிருப்பாங்க? அதையும் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான். அல்லாஹ் சொல்லுகின்றான், அத்தஜஅலு ஃபீஹா மை யுஃப்ஸிது ஃபீஹா, பூமியில ஒரு இனத்தை படைக்க போற சொல்றதெல்லாம் ஓகே தான், அப்படின்னா நல்லவனுங்க கிடையாது. யுஃப்ஸிதுன ஃபீஹா, அந்த பூமியிலே பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சமூகம். ஓ யுஃப்ஸிகு திமா, ஒருவருக்கொருவர் அடித்துக் கொண்டு ரத்தத்தை ஓட்டக்கூடிய ஒரு சமூகம். இப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை பூமியில படைக்க போறியா? அவங்க கேட்கிறாங்க அல்லாஹ்ட்ட, நான் இந்த மாதிரி இன்னி ஜாயிலும் ஃபில் அர்லி ஹலீஃபா, நான் பூமியில ஒரு ஹலீஃபாவை, ஒரு வழித்தோன்றலை படைக்க போறேன் அப்படின்னு அல்லாஹ் மலக்குமார்களுக்கு சொல்லுற போது அவங்க என்ன கேட்கிறாங்க? ஒருவருக்கொருவர் அடித்துக் கொண்டு ரத்தத்தை ஓட்டக்கூடிய, பூமியிலே தங்களுக்குள்ளேயே குழப்பத்தை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு சமூகத்தை நீ படைக்க போறியா அப்படின்ட்டு அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க. கேட்டதோடு மட்டும் இல்லாம அவங்க என்ன சொல்றாங்க? நஹ்னு நுஸப்பிஹு பிஹம்தி,
நுகத்திசு லக, உன்னை எப்ப பார்த்தாலும் நாங்கள் தஸ்பீஹ் செய்து கொண்டே இருக்கின்றோம். உன்னை நாங்கள் நுகத்திசு தூய்மைப்படுத்திக் கொண்டே இருக்கின்றோம். நாங்கள் உனக்கு போதுமானவர்களாக இல்லையா? மலக்குமார்கள் கேட்கிறாங்க. மலக்குமார்கள் மனிதர்களுக்கு முன்பாக படைக்கப்பட்டு விட்டார்கள். அவங்கள்ட்ட போய் அல்லாஹ் சொல்றா, நான் இந்த மாதிரி பூமியில ஒரு சமூகத்தை படைக்க போறேன் அப்படின்னு சொல்றப்ப அவங்க என்ன சொல்றாங்க? நான் இந்த மாதிரி ரத்தத்தை ஓட்டி கொண்டு பூமியில அடிச்சுக்கிட்டு மாண்டுகிட்டு குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டு ஒருவருக்கு ஒரு சண்டை போட்டுக் கொண்டு நிம்மதியா வாழாத ஒரு சமூகத்தை உன்னை மறந்து உனக்கு இணை வைக்கக்கூடிய ஒரு சமூகத்தை நீ படைக்கக்கூடிய, நாங்க உனக்கு போதுமானவர்களாக இல்லையா? எப்ப பார்த்தாலும் முசப்பீஹ், உன்னை நாங்கள் தஸ்பீஹ் செஞ்சு கொண்டே இருக்கின்றோம். முகத்திசு, உன்னை நாங்கள் தூய்மைப்படுத்திக் கொண்டே இருக்கின்றோம். நாங்கள் உனக்கு போதுமானவர்களாக இல்லையா என்று அல்லாஹ்விடத்தில் மலக்குமார்கள் கேட்கின்றார்கள். இதற்கு அல்லாஹ் என்ன பதில் சொல்றான்? இன்னி ஆலமும் மாலா தாலமும், உங்களுக்கு தெரியாத விஷயம்லாம் எனக்கு தெரியும். நீங்கள் எதையெல்லாம் அறிய மாட்டீர்களோ அதையெல்லாம் நான் நன்கறிந்தவன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மலக்குமார்களுக்கு பதில் சொல்கின்றான். இதை மலக்குமார்களுக்கு அல்லாஹ் ஒரு இடத்துல புரிய வைப்பான். பின்னாடி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து சில விஷயங்களை எல்லாம் அவர்கள் கற்றுக் கொடுத்த பிறகு இந்த கேள்வி கேட்டாங்கல்ல, உன்னையே நாங்கள் புகழ்கிறோம், உன்னை தூய்மைப்படுத்துறோம், இந்த சமூகம் உனக்கு போதுமானவர்களாக இல்லை என்ற கேள்வி கேட்டாங்கல்ல, இதற்கான பதிலை நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாகவே மலக்குமார்களுக்கு என்ன பண்ணுவான்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுப்பான். அப்ப இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி படைக்கப்பட்டார்கள், அவர்களுடைய துணைவியாக இருந்த ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி படைக்கப்பட்டார்கள், நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உயரம் என்ன, அவர்கள் படைக்கப்பட்ட இடம் என்ன, மலக்குமார்கள் அவர்களை பற்றி என்ன சொன்னாங்க என்பதை நம்ம இதுவரைக்கும் பார்த்திருக்கோம். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு இதனுடைய தொடர்ச்சியாக இன்னும் சில செய்திகளை பார்ப்போம்.